இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு மனதோடு பாபா பாபா என்று சொன்னீர்கள் என்றால் குஷியில் மெய் சிலிர்த்துவிடும். குஷியில் இருந்தீர்கள் என்றால் மாயையை வென்றவர்களாகி விடுவீர்கள். கேள்வி: குழந்தைகளுக்கு எந்த ஒரு விஷயத்தில் உழைப்பு தேவைப்படுகிறது, ஆனால் குஷி மற்றும் நினைவிற்கு அதுவே ஆதாரமாகிறது? பதில்: ஆத்மாபிமானியாக ஆவதில்தான் உழைப்பு தேவைப்படுகிறது. ஆனால் இதன் மூலம்தான் குஷியின் அளவு அதிகரிக்கிறது. இனிமையான பாபாவின் நினைவு வருகிறது. மாயை உங்களை தேகாபிமானத்தில் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். பலசாலியோடு பலசாலியாகி சண்டையிடும். இதில் குழப்பம் அடையக்கூடாது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, மாயையின் புயல்களை பார்த்து பயப்படாதீர்கள். கர்மேந்திரியங்களினால் மட்டும் எந்த விகர்மங்களையும் செய்யாதீர்கள். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. மாயையின் புயல்களை பார்த்து பயப்படவோ குழப்பமடையவோ கூடாது. கர்மேந்திரியங்களின் மூலமாக மட்டும் எந்த ஒரு விகர்மமும் நடக்காமல் கவனம் வைக்க வேண்டும். ஞானக்கடல் பாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்ற குஷியில் இருக்க வேண்டும். 2. சதோபிரதானமாக ஆவதற்காக, ஆத்மாபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். வரதானம்: சுப சிந்தனை மூலமாக ஞானக்கடலுக்குள் மூழ்கி இருக்கக்கூடிய அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் உடையவர் ஆவீர்களாக. எப்படி கடலுக்குள் வசிக்கும் ஜீவராசிகள் கடலுக்குள்ளேயே மூழ்கி இருக்கின்றன, வெளியில் வரவே விரும்புவதில்லை. மீன்கள் கூட தண்ணீருக்குள்ளேயே வசிக்கின்றன. கடல் அல்லது தண்ணீர் தான் அதன் உலகமாக இருக்கிறது. அதே போல குழந்தைகளாகிய நீங்களும் சுப சிந்தனை மூலமாக ஞான கடலான தந்தைக்குள் என்றுமே மூழ்கியிருங்கள். கடலுக்குள் மூழ்கி இருக்கும் அனுபவம் செய்யாதவரை அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஊஞ்சலாடுவதற்கான, என்றுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அனுபவம் செய்ய முடியாமல் இருப்பீர்கள். இதற்காக சுயம் உங்களை ஏகாந்தவாசி ஆக்கிக் கொள்ளுங்கள். அதாவது அனைத்து கவர்ச்சிகளின் அதிர்வலைகளில் இருந்து விடுபட்டு உள்முகமானவர் ஆகுங்கள். ஸ்லோகன்: உங்கள் முகத்தை எப்பேற்பட்ட மியூசியம் ஆக்கிக் கொள்வது என்றால் அதில் பிந்துவான தந்தை தென்பட வேண்டும். அவ்யக்த சமிக்ஞை, அசரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். தனது உடலின் பந்தனத்திலிருந்து விலகியவராக தன்னை ஆக்கிக் கொள்வதற்காக தன்னை அவதாரம் என்று உணர்ந்திருங்கள். நான் அவதாரம் ஆவேன் என்ற இந்த நினைவிலிருந்து உடலின் ஆதாரம் எடுத்து கர்மம் செய்யுங்கள். ஆனால் செய்பவன் என்ற தன்மையின் உணர்விலிருந்து விலகியவராக இருந்து கர்மம் செய்ய